பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இந்த வளைகுடா போர்ல ஒரு முக்கியமான செய்தி இந்தியாவை மையப்படுத்தி உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய போர்க்கப்பலான IRIS தேனா இந்தியாவுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய மிகப்பெரிய நேவி ஷோவாக வைசாகில் நடந்த பிப்ரவரி மாதம் நடந்த அந்த இதில் கலந்துக்கிட்டு, போர் ஒத்திகளை கலந்துக்கிட்டு அந்த கப்பல் திரும்ப போகும்பொழுது அமெரிக்காவுடைய ஒரு அட்டாக் சப்மரீனால் இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் அது மூழ்கடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான ஈரானிய கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு இன்னொரு கப்பலுக்கு இந்தியா தன்னுடைய கொச்சின் துறைமுகத்தில் அடைக்கலம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கோஆர்டினேட்டடான அட்டாக் இந்தியா மேலே நடத்தப்பட்டுச்சு. அதாவது ஈரானுடைய முதுகில் குத்திய இந்தியா பிட்ரேஸ் ஈரான் ஹேஷ்டேக் போட்டு அந்த கேம்பெயினை பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதில் அடிப்படையாக இந்தியா மேலே வைக்கப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்படையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்ற அந்த தகவலை அமெரிக்காவுக்கு தெரிவித்தது இந்தியா தான் இந்த கப்பலை காட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனை falconfeeds.io அப்படின்ற பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்களுக்கு லண்டன் மற்றும் யூஎஸ்ல ஆஃபீஸ் இருக்குது. ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டியில் தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சாஃப்ட்வேர் வேலை வாய்ப்பு எல்லாம் இழக்கிறீங்க அப்படின்ற போது இந்த மாதிரி போன்ற நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க காலத்துக்கு ஏற்ப என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஆய்வறிக்கையை அந்த டைம்லேயே ஷேர் பண்ணாங்க. பட் நேரமின்மை காரணமாக அந்த டைமில் பப்ளிஷ் பண்ண முடியல. இப்போ அந்த ஆய்வறிக்கையை நம்ம பார்ப்போம். இதோட லிங்க்கும் அவங்களோட இணையதளத்தோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் falconfeeds.io உங்களுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்யூ, நன்றிகள். இந்த 30 பேஜ் ரிப்போர்ட்டில் அணுவாக ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இவங்க என்ன நடந்திருக்கு, யார் இதை கிளப்பி விட்டாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதியில் ஆரம்பித்து 6ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்பெயின் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக போகுது. யூஎஸ் நேவி யூசிங் இந்தியன் போர்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஈரான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் டக்ளஸ் அவர்கள் சொன்னதா, அதுவும் இந்திய ஊடகத்துக்கு சொன்னதா ஒரு ஏஐல உருவாக்கப்பட்ட ஒரு போஸ்டர் மீம்ஸ் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா பிட்ரேஸ் ஈரான், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரியாலிட்டி, மோடி எக்ஸ்போஸ்ட், இந்த 3 ஹேஷ்டேகை பயன்படுத்துகிறாங்க. கிளியர் கட்டாக இதோடைய பொருள் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ அடுத்த போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, பிட்ரேயல் இந்த இந்தியன் ஓஷன் அப்படின்னு போட்டு இந்தியாவும் இஸ்ரேலும் இஸ்ரேலோடைய அந்த தேசிய கொடிக்கு பின்னாடி கை குலுக்கிற மாதிரி வச்சுட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுடைய வார்ஷிப் தேனா அப்படின்றது இந்தியாவுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது இதை இந்தியா காட்டி கொடுத்ததன் பேரில் இந்த கப்பல் வீழ்த்தப்பட்டதுன்ட்டு. அப்புறம் இப்ராஹிம் சொல்லி ஒரு பாகிஸ்தான் ஐடியா ஒரு ஐடி எக்ஸ்தலத்தில் அவன் போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியா குட் நாட் ப்ரொடெக்ட் இஸ் கெட் ஷேம் ஆன் யூ இந்தியா ப்ரொவைடட் ஈரானியன் வார்ஷிப் கோஆர்டினேட்ஸ் டு யூஎஸ், லேட்டர் யூஎஸ் சப்மரீன் டெஸ்ட்ராய்ட் இன் இந்தியன் ஓஷன் ரிப்போர்ட்ஸ். தகவல்கள், இது நேரடியாக சொல்லாமல் இந்த மாதிரி தகவல்கள், உங்கள் நாட்டை நம்பி வந்த ஒரு கப்பலை உங்களாலேயே காப்பாற்ற முடியல. நல்லா கவனிங்க, அந்த டைம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகத்தில் பேசினவங்களுமே இந்த கப்பலுக்கு நேற்று வரை அந்த IRIS அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குளோபல் இந்தியாவுக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய நரேட்டிவை அப்படியே நம்ம லோக்கல் தொலைக்காட்சிகளையும் பண்ணதை நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை நம்ம பார்ப்போம். 30 பேஜ் டாக்குமெண்ட், அவ்வளோ டீட்டெயிலாக நான் போகலை. விருப்பப்படக்கூடியவங்க, ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுடைய டெம்ப்ளேட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானே நிறைய அங்கே இந்த இடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல பிரைமரி கிளைம் என்ன அப்படின்னா, IRIS தேனாவுடைய லொக்கேஷனை இந்தியா அமெரிக்காவுக்கு போட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு அமெரிக்கா அந்த கப்பலை வீழ்த்தினாங்க. ஹேஷ்டேக் இந்தியா பிட்ரேஸ் ஈரான். ஒரு 100க்கும் அதிகமான போஸ்ட் அக்கௌண்ட்ஸு, ஒரு 500க்கும் அதிகமான போஸ்ட்டை இவங்க ஆராய்ச்சி செய்திருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இதில் 60% அப்படின்றது இந்த வதந்தியை பரப்புறதுக்கு, 30% நம்மளை போன்றவர்கள் இது தவறுன்னு சொல்லி அதற்கான தவறை சுட்டி காமிக்கிறது, 10% நியூட்ரல். இதோடைய அதிகமான தாக்கம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா,
பாகிஸ்தான்ல இருந்து 40%, அதாவது இந்த பொய் செய்தியை பரப்புனதுல 40% பாகிஸ்தான்ல இருந்து, 20% வளைகுடா நாடுகள்ல இருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஆப்பிரிக்கால இருந்து 15%. பாட், அதாவது செயற்கையா இந்த போஸ்ட் இது பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸும் மேல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 மணி நேரம் டாப் ட்ரெண்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகி பிளாட்டூ ஆகி இது வந்து முடியுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஐஆர்ஐஎஸ் தேனா அப்படின்ற இந்த கப்பல் மிலனோட இந்தியாவோட நேவல் எக்ஸைஸ் மிலன்ல பங்கேற்றுக்கிட்டு, நான் கூட சொல்லியிருந்தேன், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூட நான் சந்திச்சிருந்தேன். நான் வைசாகில் நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இந்திய கடற்படை அழைப்பின் ஏறி நம்ம போகும்போது, அதன் பிறகு இது வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய கடல் எல்லையை தாண்டி, சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கையோடைய கடற்பகுதிக்கு போய் அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு இந்த கப்பலை டாக் பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லும்போது, அது 24 மணி நேரம் கடல்ல இருந்து அதன் பிறகு இலங்கையோட கடற்படை கடல் எல்லையை தாண்டி போகும்போது அமெரிக்காவுடைய ஒரு அட்டாக் சப்மரீனால சுட்டு வீழ்த்தப்படுது. அதுல இருந்து உயிர் தச்ச ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா இவங்க எல்லாரையும் சரணடையணும்னு சொல்லும்போது கப்பலுடைய தலைமை அதிகாரி மற்றும் அவங்களுடைய துணை அதிகாரிகள் முடியாதுன்னு சொல்லும்போது அதன் பிறகுதான் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தினாங்கன்றது அந்த இதுல வந்துச்சு. இப்போ டிஸ்இன்ஃபர்மேஷனுடைய கோர் கிளைம் என்ன அப்படின்னா, இந்த போர்க்கப்பலுடைய இடம் எந்த லொக்கேஷன்ல இருக்குன்ற தகவலை அமெரிக்காவுக்கு இந்தியா தான் கொடுத்துச்சு. அதன் பிறகுதான் அமெரிக்காவை தாக்கி அழிச்சாங்க அப்படின்ட்டு. இதை முதல்ல இந்த செய்தியை வந்து பதிவிட்டது @டாக்டிக்கல் ட்ரிபியூன் அப்படின்னு சொல்லி ஒரு 45,000 ஃபாலோவர் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு ஜூலை 2024 கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றாங்க. நல்லா கேளுங்க. ரிசர்ச்சர், ஜியோபாலிட்டிக்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், ஆசென்ட். இது கிட்ட என்னுடைய பயோலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே தான் இருக்கும். ஒரு தனிநபராக இல்லாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இதை வந்து உருவாக்கி பண்ணியிருக்காங்க. ப்ளூ டிக்குமே இருக்கு, பெய்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேரப்படி இரவு 8:28 மார்ச் 4 போடப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள 34,000 வியூஸு, லைக்ஸு, ரீபோஸ்ட்டு, கோட் எல்லாமே வருது. இப்போ இதுல வந்து கிளைம்க்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை யார் ஆம்பிளிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் CH333 அப்படின்ற ஒரு பாகிஸ்தானி. அவன் பாகிஸ்தான் போட்டோ அந்த கொடியை அவன் பயோல போட்டிருக்கான். அவனோட போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 91 லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க. 91,000 பேர் அதை வந்து 91 லட்சம் பேர் அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கோர் ப்ராபகேட்டர் ஒருத்தன் வந்து பொய் செய்தியை போடுறான். அடுத்தடுத்து இந்த அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஐடி டாக்டிக்கல் ட்ரிபியூன், இப்ராஹிம் MCH, மதீன் ஷா .advocate, இவங்க 3 பேருமே பாகிஸ்தானை சேர்ந்த. ஒருத்தன் வந்து ஒரிஜினேட்டர் எங்கன்னு தெரியல, பட் 3 பேருமே மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அதன் பிறகு இதை ஆம்பிளிஃபை பண்றது ஒருத்தன் உருவாக்கிட்டான் பொய்யை. அந்த பொய் வேகமாக பரவ விட்டது 2 பேர், மொத்தம் 3 பேர். இப்போ அந்த பொய்யை வந்து ஆம்பிளிஃபை பண்றது @viral 100,800, @zareen பலூச் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, பிபி மனாஸ் ஈரானை சேர்ந்தவங்க, இம்தியாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, இம்ரான் கான் ISPI பாகிஸ்தான், ஹினா ஆயிரா பாகிஸ்தான், டிரான்ஸ்ஃபர் HQ லைஃப் அன்னோன், இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் தான் இருக்கு. இவங்களில் ஹையஸ்ட் ரீச் வந்து இந்த இப்ராஹிம் CH333 இந்த பாகிஸ்தான் ஐடிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃபா 10 லட்சம் வியூஸ் கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அலி _நாக்கா ஐடியிலேருந்து ஒரு 40,000 வியூ அப்படின்றது கிடச்சிருக்கு. அதன் பிறகு இது வேகமாக பரவ ஆரம்பிக்குது. ரெண்டாவது இப்போ டியர் பி அடுத்த லெவலில் 500லேருந்து ஒரு 5,000 வியூ இருக்கக்கூடிய ஐடிக்கள் இலாம் பர்வினி மிடில் ஈஸ்ட்டு, அனட்டாமி ஆஃப் சூஃபிசம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஏஷியா / இஸ்லாமிக் நெட்வொர்க், இதுவும் பாகிஸ்தான் தான். அசாத் மர்த் ஈரான், நுஸ்ரத் கந்தபூர் பாகிஸ்தான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐடி மட்டும் இந்தியாவில் வந்து ஆம்பிளிஃபையாக இருக்குது. அர்ஜுன் டி சேஜ் 1 அப்படின்ற ஐடி, இது இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இன்ஃபர் பண்ணுறாங்க இந்த ஆராய்ச்சி கட்டுரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 500 வியூஸ்க்கும் கீழே இருக்கக்கூடியவங்க, இது ஒரு எக்கோ சேம்பர், இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இதில் வந்து உள்ளூர் ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஆய்வறிக்கையில் நல்லா கவனிங்க, ஒரு பொய் செய்தி எப்படி உங்களை வந்தடையுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆரிஜின் முதல்ல பதிவை போடக்கூடியவங்க, இதுதான் கீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்ப்ரெட்டர்ஸ், இந்த போட்ட பதிவை
ஒரு ஹை ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க, இல்லை அதே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா இது கோர் 3 பேர். அதன் பிறகு எக்கோ சேம்பரோடைய ஆம்பிளிஃபிகேஷன், ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இதை பண்ணுறது. அதுக்கப்புறம் லேயர் 4 பார்த்தீங்கன்னா இந்த பொய் செய்தியை ஒரு மீடியா எடுத்து பப்ளிஷ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட 50% அதிகமாக அவங்க சமூக ஊடகங்கள் தான் எடுத்துறாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய அனைத்து வைரல் வீடியோக்களும் சமூக ஊடகங்கள் தான் வருது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்ஸு, அதன் பிறகு கடைசியாக நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு கவுண்டர் நெரேட்டிவ். நல்ல கவனிங்க, கவுண்டர் நெரேட்டிவை நம்மளை போன்ற பொதுமக்கள் தான் கொடுத்தாங்களே ஒழிய இந்த கவுண்டர் நெரேட்டிவுக்கு இது பொய் செய்தின்னு சொல்கிறதுக்கு எம்ஐபிக்கும் இவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆச்சு. அதன் பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. 78 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டாப் இதில் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் ஹை வேல்யூ ரிப்ளை, இந்த வார்த்தைகளை கவனிங்க. சைனாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் மெயின்லேண்ட் செக்யூரிட்டி அவங்களுடைய உளவு அமைப்பு, அவங்களுடைய ஒரு ஐடி ZAO_Dashaய் US slapped India in the face அப்படின்ட்டு, அதாவது இந்தியாவை கூப்பிட்டு பலார்னு அமெரிக்கா அரைஞ்சாங்க. இந்த மாதிரி கேவலமாக இந்தியாவை பற்றி போட்டதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூஸு லைக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா a country with no shame can't be embarrassed block_merchant, ஒரு மானமே இல்லாத நாடுக்கு அசிங்கப்படவே முடியாது. நெவர் ட்ரஸ்ட் அன் இந்தியன், இது எத்தனிக் ஃப்ரேமிங், ரிலீஜியஸாக இந்தியர்களை நம்பவே கூடாது. இந்தியா தான் கொடுத்தாங்க. இந்தியா இஸ் த மோஸ்ட் இன்காம்பட்டன்ட் அலை. இந்தியா இஸ் லிட்ரலி அ பப்பட் ஸ்டேட், அமெரிக்காவுடைய பப்பட்டு, அமெரிக்காவுடைய கைப்பாவை. எம்பாரசிங் மொமெண்ட் ஃபார் இந்தியா ஆன் அ லெஜெண்டரி லெவல். யூஎஸ் ஸ்லாப்ட் இந்தியா இந்த ஃபேஸ். இந்தியா ஷோட் இட்ஸ் ட்ரூ ட்ரீச்சரஸ் ஃபேஸ். நம்பிக்கை துரோகத்தோட அடையாளமாக இந்தியா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே யூகே உஸ்மா_இந்தியன் பஸ் அப்படின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி, அத்திஃப் டாக்ஸ் அப்படின்ற பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட், லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்ற கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு காலிஸ்தானி ப்ராபகண்டா, ஒலோவோ ரோட்டிமின்னு சொல்லக்கூடிய ஒரு நைஜீரியன், பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆதரவாளர்களாக வருது. ஸோ இதில் வந்து ஆன்டி இந்தியாவா ப்ரோ பாகிஸ்தானா இந்த செய்தியை வந்து பப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35%, ப்ரோ ஈரானா ஆன்டி அமெரிக்காவா பப்ளிஷ் பண்ணது 18%, ப்ரோ பாலஸ்தீன் ஆன்டி இஸ்ரேலாக பதிவு பண்ணது 12%, ஆன்டி மோடி அப்படி இந்தியன் அப்போசிஷனாக பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. இதில் காங்கிரஸோடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தலைவர் திருமதி சுப்ரியா ஸ்ரீநத்தே அவர்கள், அவங்களுடைய பவன் கேரா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்தியாக போடுறாங்க. இது உண்மையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு, இந்தியாவோட இதை காப்பாற்ற முடியல, மானத்தை காப்பாற்ற முடியலன்ற அளவுக்கு இவங்க போட்டாங்க. அப்புறம் வெஸ்டர்னோடைய ஆன்டி ட்ரம்ப் ஆட்கள் ஒரு 8%, சைனா அலைன்டு நியூஸ் ஒரு 5%, ஜியோ பொலிட்டிக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து அதில் ஒரு பதிவு போட வேண்டியது, அது ஒரு 6%, கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்றது வெறும் 5%. இதில் அதிகபட்சமாக பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய டயஸ்போரா, மிடில் ஈஸ்ட், கல்ஃபு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்து 10%, சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்தியாவுடைய டொமஸ்டிக் கிரிட்டிக்ஸ் 8%. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த இந்தியாவுக்குள்ள உள்ள இருக்கவங்களாம் தேச துரோகிகள், தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. 8%, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹேண்டில்ஸு ஆன்டி மோடி ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய நம்மளோட காமன் மக்கள் பண்ணலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். வெஸ்டர்ன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கோஆர்டினேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூடிக் வெரிஃபை ப்ரொஃபைல்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஏஜ் 2024 ஓப்பன் பண்ணப்பட்ட, சமீபத்தில் ஓப்பன் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்ஸ்லாம் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளியர் கட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதை கவுண்டர் நெரேட்டிவை யார் கொடுத்தா? இது பொய் செய்தின்னு சொல்லியிருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், ரெண்டாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஆனால் இந்த இடத்துல யார் இதை கவுண்டர் நெரேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வல் செபில், இந்தியாவுடைய முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரி, ஒரு முன்னாள் அரசு அதிகாரி, ஜெனரல் டிபி பாண்டே, ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, ஸ்கிப்பர், ஒரு ப்ரோ இந்தியா நேவல் அனலிஸ்ட், ரெகுலர் இந்தியன், ஒரு இந்தியாவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு சாமானியர், மேக்கர்ஸ் கிங் ஒரு சாமானியர், பிக் ஜோ ஒரு இந்தியாவுக்காக பண்ண, சாஃப்ரான் அண்ட் எக்ஸ் ஒரு ப்ரோ இந்தியா நேஷனலிஸ்ட்டு, சந்தீப் ஆர்என்சி,
நேஷன் ஃபஸ்ட்டு, நேஷன் நவ், ரிஷு சௌஹான், ஸ்கால்ஸ்ட்ராம், ஏஷியா நெட் நியூஸு மற்றும் USASWW1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி. ஸோ சாமானியர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள், முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள், தேசபக்தர்கள் தான் இந்த நரேட்டிவை கவுண்டர் நரேட்டிவ்னு போடுறாங்க. இந்தியாவுடைய அரசாங்கத்தோடைய அந்த கவுண்டர் நரேஷன் அப்படின்றது எங்கேயுமே வரலை. ஸோ இந்த இடத்துல ஒரு கவுண்டர் நரேட்டிவ்னு எடுத்தீங்க அப்படின்னா கன்வல் சிகிபில் மற்றும் ஜெனரல் DP பாண்டே அவர்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பைண்டாக ஒரு 12 மில்லியன் ரீச், 1,20,000 1,20,00,000 பேர் இதை வந்து பார்த்துருக்காங்க. பட் எங்கே மிஸ் ஆகுது? இந்த மாதிரியான ஒரு செய்தி வரும்போது அரசாங்கம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு 100 கோடி பயனாளிகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் 80 கோடி சமூக ஊடகங்கள் பயனாளிகள் இருக்கக்கூடிய இந்தியாவை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொண்டு போகலாம், நம்ம எங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேம் அப்படின்றது எங்கே ஆரம்பித்து எங்கே போயிருக்கு அப்படின்ற அந்த விஷுவல் டோபாலஜியுமே அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து தான் இது ஆரிஜின் அப்படின்றது நடக்குது. பாகிஸ்தானிகள் தான் இதில் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுறாங்க. 2000 கோடி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பட்ஜெட் அப்படின்றது. நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இல்லை, ஒரே ஒரு ஊடகம் ஏஷியா நெட் நியூஸ் இங்கிலீஷ் மட்டும் இந்தியன் மீடியாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளுடைய தேசிய ஊடகங்களுமே இதை வந்து கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கறதுக்கு, இதை பொய்ன்னு சொல்கிறதுக்கு எங்கேயுமே இவங்க எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்றதையும் பார்க்குறோம். லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் கூட இதை பொய் செய்தி அப்படின்றத இது பண்ணல. ஏன்னா இந்திய கடற்படைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியின் போது இதை மறுக்கக்கூடிய கடமை அப்படின்றது நம்ம இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லாருக்குமே, இந்த நாட்டோடைய காற்றை சுவாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்போ ஒரு ஆராய்ச்சியை நம்ம கிளியர் கட்டா பார்க்குறோம். ஒரு 30 பேஜ் ரிப்போர்ட்டை இந்த நிறுவனம் falconfeeds.io நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. நம்ம நேயர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ ஹேஷ்டேகு, ட்ரெண்டிங்கு இதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஃபால்கான் ஃபீட்ஸ் நிறுவனத்துக்கு மீண்டும் என்னுடைய தேங்க்யூ. இந்த மாதிரி பதிவுகள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கீங்க, தயவுசெய்து நூற்றுக்கணக்கான இமெயில்ஸ் எனக்கு வருது, ஒரு யூடியூபோட தம்ப்நெயில் எடுத்து இது உண்மையா பொய்யான்ட்டு சத்தியமா அதை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நேரமும் யார்ட்டையும் இல்லை, புரிஞ்சுங்க. நீங்க உங்க சொந்த ஆராய்ச்சி மூலிமா நீங்க பண்ணி ஃபேக்ட் பேஸ்டா, எவிடன்ஸ் பேஸ்டா ஒரு இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேர்லயே நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட நம்ம சேனல் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.